எத்தனை வருஷம் ஆனாலும் சங்கிகள் சுடுற வடை தமிழ்நாட்டுல ஏன் விலை போக மாட்டேங்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த நீயா நானாவுடைய காணொளிய பாருங்க. இது சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. ஏன் வைரல் ஆச்சுன்னா, அண்ணாமலை போன்ற படித்த முட்டாள்கள் கேன்சர் நோயை குணப்படுத்தணும்னா அதற்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு அன்சைன்டிபிக்கா அறிவியலுக்கு எதிராக பல வதந்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த காணொளி வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்ப புரியுதா இந்த கோமியம் கேங்க தமிழ்நாடு ஏன் ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னு? கண்டுபிடிச்சிருக்காங்க. கிர் கிர் அப்படின்ற ஒரு பசுல இருந்து எந்த ஐஐடி ஐஐடி 19 அதாவது ஐஐடி டைரக்டர் நினைக்கிறேன், சரியா தெரியல. அங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பசுவோட கோமி அந்த யூரின்ல இருந்து எல்லா நோய்களுக்கான மருந்து இருக்கு. எல்லா நோய்களுக்கான மருந்து இருக்கு. இட்ஸ் ப்ரூவன். பசு மாட்டு யூரின் குடிச்சா கேன்சர் குணமாகும் வாட்ஸ்அப்ல பரப்புது. பசுவே ஆனா கோமாரி நோய் வந்தா செத்து போகுது. நான் ஒரு பயோடெக்னாலஜிஸ்டாவே கேக்குறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஆனா பசு கோமாரி நோய் வந்தா செத்து போகுது. மாடு கோமாரி நோய் வந்து செத்து போகுது. மாடு எத்தனை விஷம் கொடுத்தாலும் அந்த மாட்டோட விஷம் சிறுநீர்ல வரதில்லை. அது உங்களுக்கு தெரியுமா? நான் குடிச்சது எனக்கு தெரியாது. தெரியாது இல்லனா அப்ப தெரிஞ்சுக்கணும். ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி எடுத்தீங்கன்னா குர்குமினுக்கு இருக்கு, மஞ்சளுக்கு இருக்கு, பூண்டுக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு சர்டன் டிகிரி இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு நோய் நீக்கும் குணங்கள் இருக்கு. ஆனா சர்வரோக நிவாரணியா இது எல்லாமே இந்த ஒரு மருந்து சாப்பிட்டா உனக்கு என்ன வியாதி போகும்ன்றது அப்படின்னா அந்த கேன்சரே ஒழிச்சிடலாமே. மாடுகளையா உற்பத்தி பண்ணி எல்லாருக்கும் எவ்வளவு டாக்ஸின்ஸ் இருக்கு. டெட்டானஸ் பரவுது, எத்தனை கால்ரா இது பரவறதுக்கான வந்து ஃபீக்கல் மேட்டர். இன்னைக்கு இந்தியாவில வந்து மிக முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த வயிற்றுப்போக்குக்கான டிராவலர்ஸ் டைரியா, ஃபுட் கண்டாமினேஷன், சாணத்திலிருந்து வருவது, ஹியூமன் ஃபீசஸ்ல இருந்து டைபாய்டு பரவுது. சல்வனலா டைப் எங்க இருந்து வருது? ஒரு கவு யூரினா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், ஒரு சர்டன் கிருமிநாசினி போய் இருக்கலாம். ஆனா சர்வ ரோகத்துக்கும் அதுதான் நிவாரணின்னு சொல்றது வந்து எந்த அடிப்படையில்? சார், சர்வரோக நிவாரணி அப்படிங்கிறது இது ப்ரூவன். ஒரு நிமிஷம் சார், வெட்டரி டாக்டர் மைக் கொடுத்துருங்க. வெட்டரி டாக்டர் கொடுத்துறேன். ஹி கேன் ப்ரூவ். மேடம் சொல்லுங்க சார். நீங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்ல மேடம். இந்த கிர் அனிமல், நீங்க ஒரு அனிமலுக்கு வந்து எந்த டாக்ஸின் எடுத்தாலும் யூரின்ல டாக்ஸின் வராதுன்றீங்களா? 100% ராங் இன்ஃபர்மேஷன். ஐ வெட்டரி டாக்டர், ரிட்டையர்ட் ப்ரொஃபசர். ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் ரிசர்ச் வொர்க். நீங்க கிர்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க கிர்னு சொல்றீங்களா? அது என்ன பண்ணிருக்காங்கன்னா கிர்னுடைய யூரின் வந்து ஹைலி அசிடிக். நாட்டு பசுல இருந்து வரது A2 மில்க் தான் இருக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன், அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்குது? இல்ல சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஜெர்சியும் ஓல்சின் ஃபிரிஷனும் அப்ஜெக்ட் பண்றதுக்காக வந்த ஒரு வார்த்தை. ஆனா A2ன்றது கேசினுடைய ஒரு பெப்டைட், எக்ஸ்ட்ரா பெப்டைட். அதுல A1 பெப்டைட் ஜெர்சில தான் இருக்குது, ஓல்சின் ஃபிரிஷன் இருக்குது. எவ்வளவு கலப்பி விட்டான். ஹை ஈல்டிங் அண்ட் நம்ம அனிமல்ல கூட A1 இருக்கு. A1ங்கிறது கேசின். அதுல ஆபத்து வருது, குழந்தைகளுக்கு ஆபத்து வருதுன்றது ரா மில்க்ல தான். அது பேஸ்டரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் A1 இருக்கா, பேஸ்டரைஸ் ஆனதுக்கு அப்புறம் A2 இருக்கா, அல்லது நம்ம கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் A1 A2 என்ன ஆகுது? எந்த புரோட்டீன் கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அப்படியே இருக்காது. இல்ல நீங்க சொல்ற, நீங்க ரிட்டையர்ட் டாக்டர் வெட்டரிங்கிறதுனால நீங்க சொல்றத நாங்க ஒத்துக்கணும் இல்ல. இது ஏமா நீங்க ஒருத்தர் சொல்றத நாங்க ஒத்துக்கணும் இல்லவே இல்ல. ஐநாவத்துல இருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் எங்க ஐநாவத்துல இருக்கிற கூப்பிட்டாங்க. என்ன நடக்குது கூத்துன்னு எனக்கு தெரியும். Don't talk about this. நான் சொல்றது மொத்தம் வந்து ஒரிஜினல் ஆக்சுவல் ஃபைண்டிங்ஸ் ஆஃப் தி ரிசர்ச். மாட்டு கோமியம் அதாவது பஞ்சகவ்யம் கோமியம் கொடுத்து இத கியூர் பண்ணிருக்காங்க. டயபெட்டிக் அண்ட் பிபி எல்லாத்தையுமே, சுகர் எல்லாத்தையுமே கியூர் பண்ணிருக்காங்கன்றத நான் சப்மிட் பண்றேன். தன் கருத்தை மெய்ப்பிக்க இவர் அனுப்பிய ஆதாரம்